அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் சேனல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா, உம்மை தொகை அப்படின்னு வரும்போது நமக்கு ஃபார் எக்ஸாம்பிள் அண்ணன் தம்பி தாய் சேய் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அப்போ அண்ணன் இருந்தால் பக்கத்தில் தம்பி தான் வரணும், தாய்னா உங்களுக்கு தெரியும் அம்மா, சேய்ங்கிறது குழந்தை. இப்படி ஒன்றுக்கொன்று தொடர்புடைய பேர்கள் தான் வரும். ஓகேங்களா? இப்போ அண்ணன் தம்பி இந்த சொற்களை நம்ம பிரித்து பார்க்கும்போது, அதாவது விரிவாக பார்க்கும்போது அண்ணனும் தம்பியும் அப்போ என்ன ஆகுது, இந்த என்ற இடைச்சொல் பார்த்திங்கன்னா மறைந்து வரும். ஸோ என்ற இடைச்சொல் மறைந்து வர்றதுனால தான் இதுக்கு பேர் உம்மை தொகை என்று பேர். ஓகேங்களா? அப்போ அண்ணன் தம்பி தாயின் சேய் அப்படின்னு வந்துச்சுன்னா இது பேர் உம்மை தொகை. இதுவே அண்ணனும் தம்பியும் தாயும் சேயும் இந்த மாதிரி என்ற வார்த்தை வெளிப்படையாக வந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் பார்த்திங்கன்னா எண்ணுமை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், உம்மை தொகைங்கிறது அண்ணன் தம்பி இப்படி வரும்னா